everyone, I'm back with the next Super 6. Hello everyone. Hello everyone. Hello everyone. Hello everyone. Welcome back to the favorite episode of Super 6. இன்னைக்கு நம்ம Super 6ல என்ன பார்க்க போறோம் அப்படினா set of new idioms பார்க்க போறோம். Describing people. People describe பண்ற மாதிரி ஒரு 6 idioms நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Idiom number 1. Daydreamer. Daydreamer is a person who always thinks about something else or being somewhere else. Daydreamer என்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகல் கனவு காண்றவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் daydreamer அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is always living as a daydreamer அப்படின்னு சொல்லலாம். அவனை நம்பாத, அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பகல் கனவு கண்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. He is always living as a daydreamer. Number 2 in our list is big mouth. She is a big mouth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த big mouth அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படின்னா a person who doesn't keep a secret. ஒரு பர்சன் வந்து ஒரு ரகசியம் தங்காத ஒரு பர்சன், அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா big mouth அப்படின்னு சொல்லுவோம். Don't tell any secret to her. She has got a big mouth அப்படின்னு சொல்லலாம். அவகிட்ட எந்த ரகசியமும் சொல்லாத ஒரு சரியான ஓட்டவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் பிக் மவுத். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் ட்ரபிள் மேக்கர். ட்ரபிள் மேக்கர் அப்படின்றது சம்மன் ஹூ காசஸ் ட்ரபிள். மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் நோ ட்ராக் வித் ஹிம் எனிமோர். ஹீ இஸ் அ ரியல் ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட எதுவும் சேராத, அவங்க கூட எந்த பழக்கமும் வச்சுக்காத, அவன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் அ ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் வெட் பிளாங்கெட். இந்த வெட் பிளாங்கெட் அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஸ்பாயில்ஸ் அதர் பீப்புள்ஸ் ஃபன். ஸோ மற்றவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையோ மற்றவங்களோட ஃபன்னை கெடுக்கிறவங்க அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெட் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we shouldn't have invited him to the party. He is a wet blanket அப்படின்னு சொல்கிறது. நம்ம அவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கவே கூடாது. அவன் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுடைய ஃபன்னை வந்து ஸ்பாயில் பண்ணுவான்னு நமக்கு தெரிஞ்சும் நம்ம அவனை வந்து இன்வைட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. He is a wet blanket. நம்பர் 5 in our list is big headed. இது நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா someone who thinks that he is the best, better than all the rest. மற்றவங்களோட நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, மண்டக்கணம் பிடிச்சவங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா he is big headed or she is such big headed அப்படின்னு சொல்லிக்கலாம். he is always boasting, he is big headed அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் தற்பெருமை அடிச்சுட்டே இருப்பார், தன்னைத்தானே புகழ்ந்துட்டே இருப்பார், he is big headed அப்படின்னு சொல்லலாம். ஸோ the last and final one is nosy parker. இந்த nosy parker அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருடைய லைஃப்லேயுமே ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. எ பர்சன் ஹூ ஆல்வேஸ் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அதர் பீப்புள். மற்றவங்களுடைய லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல் உடையவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோசி பார்க்கர். மற்றவங்களுடைய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறவங்க, ஸோ இவங்கள தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோசி பார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். She is a nosy parker. She likes to spy on her neighbors அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ she is a nosy parker அப்படின்னு சொல்கிறது. ஸோ மற்றவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்களோட இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள nosy parker அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி நம்ம வந்து describing people ஒரு 6 நியூ idiom நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, இந்த இடியம் வச்சு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். That's it with the lesson. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.